வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது ஸ்ரீபாலா விலாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் ஸ்ரீபாலா. இன்றைக்கி நாங்கள் சேலத்துக்கு தான் வந்திருக்கோம். என் பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய முருகன் சிலை இருக்குது. இந்த முருகன் சிலையை தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன். இது சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில். இந்த முருகன் கோவில் வியூவை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறேன். சரி வாங்க போகலாம். ஏன்னா ஒரு சாமி கடைகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், 56 ஃபீட் உயரமான முருகன் சிலை. இதே 66 ஃபீட் உயரமான முருகன் சிலை எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், இதுதான் முருகன் சிலை. இந்த முருகன் சிலையோட உயரம் 56 ஃபீட். இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முருகன் சிலையை தான் இதே சேலத்தில் இருக்கக்கூடிய தாரமங்கலம்ங்கிற ஒரு ஊரில் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை கட்டி முடிக்கும் போது இதே சைஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முருகன் சிலை பார்க்க அசிங்கமாக இருக்குன்னு இப்போ அதை மாற்றி இப்போ அதை புதுசாக ஆக்கிட்டாங்க. இந்த முருகன் சிலையோட அப்பியரன்ஸை பார்க்க எப்படி இருக்குன்னா, முருகப்பெருமான் மகாவிஷ்ணு மாதிரி எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுப்பார். இந்த சிலையில் அவர் ரெட் அண்ட் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸோட கையில் வலது கையில் அபயமுத்திரையும் இடது கையில் தன்னோட ஆயுதமான வேலோடையும் தன்னோட உடம்பில் தங்க கவசம் போட்டுக்கிட்டு கம்பீரமாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. சரி, இந்த கோவிலை சுற்றி இருக்கிற கடைகளை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். எனக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு முருகனை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திரிசூலத்தையும் ஒரு சேவலையும் ஒரு மயிலையும் ஒரு சிகப்பு இதயம் ஒரு ஆரஞ்சு இதயம் ஒரு மஞ்சள் இதயம் ஒரு பச்சை இதயம் ஒரு நீல இதயம் அப்புறம் ஒரு ஊதா அதாவது ஒரு பர்பிள் இதயத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கட் பண்ணுறேன். ஓகே, இதோ நான் உங்களுக்கு இதை ஜூம் பண்ணி காட்டுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. இது பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோவில். இந்த முத்துமலை முருகன் கோவிலுக்கு நான் வர்றது இதான் முதல் தடவை. அதுவும் என்னோட குடும்பத்தோட வந்திருக்கேன். சரி போதும். பின்னாடி பார்த்தீங்கன்னா முருகன் சிலை இருக்குது. பார்த்தீங்கன்னா முருகன் சிலைகள் இருக்குது, வேலும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைகள், முருகன் சிலைகள், அப்புறம் வேல்களும் இருக்குது. நிறையா மாலைகளும் இருக்குது. ருத்ராட்ச மாலை, துளசி மாலைன்னு எல்லா மாலைகளும் இருக்குது. கருங்காலி மரத்து மாலை, இல்லை ஸ்படிக மாலைன்னு எல்லா வகையான மாலைகளும் இங்கே இருக்குது. கோவிலோட அந்த கேட்டு அடைச்சிருக்கு. அதனால வேற ஒரு வாசல் வழியாக நாங்கள் போகிறோம். நான் இதை வீடியோ எடுத்துக்கவா? நீயே எடுக்கக்கூடாது. சரிவா, தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா முருகன் சிலை பொம்மை கடை மட்டும் இல்லை, நிறையா டேட்டூ பார்லர்ஸ்லாம் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டூ பார்லராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட ஃபோட்டோஸ் சம்மந்தமான எல்லா ஃபோட்டோக்களும் இருக்குது. முருகனோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி முருகன் ஃபோட்டோக்கள் தான் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முருகனோட உருவத்தில் கெட்டிகாரம் இருக்குது, மயிலோட ஃபோட்டோவும் இருக்குது. இது சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகன் சிலை இருக்கக்கூடிய ஃபோட்டோ. இது முட்டுமலை. இந்த இடத்தோட பேர் முட்டுமலை. இது பார்த்திங்கன்னா 6 முகமும் 12 கைகளும் கொண்ட முருகன் ஃபோட்டோ. இது பார்த்திங்கன்னா பழனி தண்டாயுதபாணி முருகன் ஃபோட்டோ. இதெல்லாம் பாலமுருகன்.